ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்மளோட கேம் சேஞ்சர் திரைப்படத்தோட ரிலீஸில் செம்ம பெரிய ஒரு சிக்கல் ஏற்பட்டிருக்குங்க. அதற்கு முக்கியமான காரணம் லைக்கா அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை பற்றி அந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். இப்போ இயக்குனர் சங்கர் நம்மளோட ஒரு பிரம்மாண்டமான பட்ஜெட்டில் இயக்குறாரு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ அவரோட இயக்கத்தில் கடந்த வாரம் ரிலீஸ் ஆன திரைப்படம் தான் இந்தியன் 2. ஆனால் இந்த திரைப்படம் ரசிகர் மத்தியில் ஒரு படுதோல்வி திரைப்படமாக அமைந்தது. ஸோ அதனைத் தொடர்ந்து அவர் இந்தியன் 3 அது எடுக்கப்படும் அப்படின்றது அவர் அஃபீஷியலாக அறிவிக்கப்பட்டிருந்தார். ஸோ அதுவும் நிச்சயமாக தியேட்டரில் தான் வரும் அப்படின்ட்டு சமீபத்தில் ஒரு லேட்டஸ்ட்டாக இன்டர்வியூவில் கூட நம்ம சங்கர் பேசியிருந்தாங்க. இன்னில் இப்போ நம்மளோட கேம் சேஞ்சர் படம் தமிழ்நாட்டில் வெளியாகக்கூடாது அப்படின்னு இப்போ லைக்கா நிறுவனம் இப்போ ஒரு மனு மாரி போட்டிருக்காங்க கோர்ட்டில். அதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியன் 3 படத்தை முடித்து கொடுக்காமல் கேம் சேஞ்சர் திரைப்படம் தமிழ்நாட்டில் வெளியாகக்கூடாது அப்படின்றது இப்போ திரைத்துறை கூட்டமைப்பில் இப்போ புகார் நம்மளோட லைக்கா நிறுவனம் இப்போ கொடுத்துருக்காங்க. ஸோ இதன் காரணமாகவே இன்னும் கேம் சேஞ்சர் திரைப்படத்தோட டிக்கெட்ஸ் அண்ட் எதுவுமே தமிழ்நாட்டில் எந்த தேட்டர் ஓப்பன் ஆகலை அப்படின்றது இப்போ செம்ம பெரிய ஷாக்கிங் நியூஸ் வந்திருக்குங்க. இன்னொரு ஷாக்கிங் நியூஸ் என்னன்னா, இன்னும் ரிலீஸுக்கு வெறும் 4 நாட்கள் தான் பாக்கி இருக்குது. ஸோ வெறும் 4 நாட்களில் இந்த ஒரு பிரச்சனைக்கு நம்ம சங்கர் எப்படி முற்றுப்புள்ளி வைக்க போகிறாரு, கேம் சேஞ்சர் தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆகுமா ஆகாதா அப்படின்னு ஒரு பெரிய கேள்விக்குறி எழும்பியிருக்கு. இந்த ஒரு விஷயம்